பெண்களுக்கு ஒரு சம்பவம் நடந்த உடனே நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடறோம். ஏன் அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க? ஏன் அவங்க அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு போறாங்க? ஏன் இவங்க இவங்களோட போறாங்க? ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க? ஆனா நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் இது இல்லை. ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, படுகொலை இன்னுமே நம்ம நாட்டில் நடக்குது? எப்படி சில பேருக்கு இந்த மாதிரி மிருகத்தனமா ஒரு உயிரே கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வருது? இதுக்கெல்லாம் யார் பின்னாடி உடந்தையா இருக்காங்க? யார் இருக்காங்கன்னு இந்த மாதிரி தைரியத்தில் ஆடுறாங்க? இதெல்லாம் தான் நம்ம பேச வேண்டிய, கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள். பெண்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் பொதுவாகவே நம்ம யார் மேல குறை சொல்லலாம்ன்றது தான் யோசிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் திருப்பி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்குன்றத நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. ஒரு இடம் தப்பு செய்யாது, ஒரு நேரம் தப்பு செய்யாது, ஒரு உடை ட்ரெஸ் தப்பு செய்யாது, ஒரு மனுஷன் தான் தப்பு செய்யறான். ஸோ அந்த மனுஷன் திருப்பி அந்த தப்பு செய்யாம இருக்கணும்னா அவன் பயப்படணும். ஐயோ, அந்த பொண்ணுக்கு நான் அதாவது தப்பு பண்ணா என்னை கொன்றுவானுங்க, அப்படி பயப்படுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் நம்ம அரசாங்கம். அப்படி ஒரு சட்டம் வரலனா மறுபடியும் இன்னொரு சம்பவம், மறுபடியும் நமக்குள்ள கேள்விகள், மறுபடியும் நமக்குள்ள கோபங்கள் வந்துட்டே தான் இருக்கும்.